ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டே தான். என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் பெரிய மாரியம்மன் கோவிலில் வந்து பூக்குழி திருவிழா தான் வரப்போகுது. அதுக்கான கொடியேற்றம் தான் இன்றைக்கி 8:30லேருந்து 8:45க்குள்ளே வந்து மாரியம்மன் கோவில் வந்து கொடியேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. அதை பார்த்தேன். சரி, இன்னைக்கு காலைல சீக்கிரமே எழுந்துச்சி குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சீக்கிரமே எழுந்துச்சி ரெடி ஆகிட்டேன். நான் வந்து 7:30க்குலாம் வந்து கோயிலுக்கு போயிட்டேன். கொஞ்சம் சீக்கிரம் போனோம் அப்படின்னா முன்னாடி நின்று பார்க்கலாம்ல, அதுக்காக நான் கோயிலுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டேன். இன்றைக்கி திருவிழாவோட ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நான் வந்து சேரீ தான் கட்டியிருந்தேன். எனக்கு இந்த சேரீ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து தம்பியை வந்து கூட்டு போகல, அங்கே கூட்டமாக இருக்குமா என்னென்னு தெரியல. நான் இது வரைக்கும் கொடியேற்றுறதுக்கு ஃபஸ்ட் டே அன்றைக்கி போனதே கிடையாது. அதனால் கூட்டமாக இருக்குமா என்னென்னு தெரியல அப்படிங்கிறதுக்காக தம்பியை வந்து வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். அங்கே கோயிலுக்குள்ளே வந்து அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. அதுக்கப்புறமாட்டி தான் ஆட்கள்லாம் வர ஆரம்பித்தாங்க. சாமி வந்து ஃபஸ்ட்டு தெருக்கு வந்து அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டு சாமி வந்து வெளியில் தான் வச்சுருந்தாங்க. அங்கேயும் சாமி கும்பிட்டு உள்ளக்கையும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கொடிக்கம்பு வந்து வடக்கிறதவதி ஃபுல்லாக சுற்றிட்டு அப்புறமாட்டி தான் கோயிலுக்கு வந்து கொண்டு வருவாங்க. அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆளெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேரெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 8 மணி அந்த மாதிரி டயத்தில் வந்து கொடிக்கம்பம் வந்து வடக்கிறதவதிலாம் சுற்றிட்டு கோயிலுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தோடனே கொஞ்ச நேரம் பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமாட்டி கொடி ஏற்றவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நல்லபடியாக எங்கள் ஊர் பெரிய மாரியம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழாக்காக கொடியெல்லாம் ஏற்றிட்டாங்க. அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அப்புறமாட்டி வந்து அந்த கொடிக்கம்பை சுற்றி அப்புறமாட்டி ஏதோ புல் மாதிரி இதெல்லாம் வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறமாட்டி அந்த கொடிக்கம்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நந்திசாமிக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பால் அபிஷேகம், திருநீர், தயிர், அப்புறமாட்டி மஞ்சள், சந்தனம் இதை வச்செல்லாம் அபிஷேகம் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துட்டு தீவாரணம்லாம் காமிச்சாங்க. எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இவ்வளோ கூட்டம் வந்தது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கொடியேற்றுற அன்னைக்கு காலையில் வந்திருக்கிறது. லட்டுலாம் வந்ததே கிடையாது. காலைல 10 மணிக்கு மேலே வந்து சாமி கும்பிடுவோம், ஈவினிங் போய் சாமி கும்பிடுவோம். கொடியேற்றுற டயத்தில் வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம். அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கூட்டத்தில் நெரிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். நான் வந்து காலைல கோயில் கிளம்பும்போது தம்பி வரப்போறேன்னு சொல்லி அடம்பிடிச்சான். ஆனால் எப்படி கூட்டம் இருக்கும் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு தம்பி வந்து விட்டுட்டு வந்துட்டேன். அவனை கூட்டு வந்திருந்தேன் அப்படின்னா அழுதுட்டு என்னை ஒரு நிமிஷம் கூட கோயிலுக்குள்ளே நிற்க விட்டுருக்க மாட்டான். தம்பி வந்து கூட்டம் அப்படின்னா கொஞ்சம் அழுவான். அதனால் நிற்க விட்டுருக்க மாட்டான். நல்ல வேலை அவனை விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறமாட்டி தீர்த்த வச்சுலாம் சாமிக்கு வந்து அந்த கொடி மரத்துக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமாட்டி மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மதிய சாப்பாடு தான் ரெடி பண்ண போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி புடவை கட்டணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஃபுல்லாக விடுறதோ இல்லாட்டி மடித்து போடுறதோ விட எனக்கு இந்த மாதிரி பின் குத்தணும் ரொம்ப ஆசை. இது வரைக்கும் இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. சரி, வீட்டில் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணேன். இது நல்லா இருக்கா இல்லை மடித்து பின் குத்துனது நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, சாதம், ரசம், பட்டாணி கூட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பட்டாணி கூட்டு வந்து கொஞ்சம் விலை கம்மின்னு எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் கூட்டு வைக்க போகிறேன் இன்றைக்கி. இந்த பட்டாணி கூட்டு எங்கள் பாட்டி செய்கிற மெத்தடில் தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பட்டாணி வந்து அதை ஃபுல்லாக உரித்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நம்ம உரிக்கிற பட்டாணியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி பட்டாணி வந்து காய வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி உரித்த பட்டாணியாக இருந்தாலுமே பரவாயில்ல. நம்ம வந்து உரித்த பட்டாணினா ஊற வைக்கணும். இதை வந்து ஊற வைக்க தேவையில்லை, அவ்வளோதான். அந்த பட்டாணி வந்து தண்ணி ஊற்றி நான் வந்து இதை உரிக்கிற பட்டாணி அப்படிங்கிறதுனால ஒரு 2 விசிலே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லாட்டி குழஞ்சி போயிடும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் வந்து ஊற வச்ச பட்டாணி வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட ஒரு 2-3 விசிலே வச்சுக்கோங்க. அப்புறமாட்டி 2 விசில் வந்ததுக்கப்புறமாட்டி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அடுப்பில் வந்து சாதமும் வச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அதனால் வந்து சமைக்க முடியுமான்னு தெரில அப்படிங்கிறதுக்காக மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வந்து சாப்பாடு, ரசம், கூட்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன்.
இப்போல்லாம் வெயில் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, அதனால் டெய்லி ஒரு ஜூஸ் குடிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேன். மேக்ஸிமம் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன். கடைக்கு போகும்போதெல்லாம் மாதுளம்பழம் மட்டும் வாங்கி வீட்டில் வச்சுருவேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து ஜூஸ் போட்டுக்குவேன். இந்த ஜூஸ் வந்து வெயிலுக்காக மட்டும் போட்டு குடிக்கல. எனக்கு கஷ்பி லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, அடிக்கடி தலை சுற்றுற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இப்போ வந்து மாதுளம்பழம் ஜூஸ் அடிக்கடி சேர்த்துட்ருக்கேன் நான். இந்த மாதுளம்பழம் ஜூஸ்க்கு வந்து மாதுளம்பழத்தை வந்து நல்லா உரித்து போட்டக்கப்புறமாட்டி இதில் வந்து நான் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் பாலும் ஊற்றி நல்லா அடிச்சுக்கிட்டேன். இது நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா சீனி தான் போடுவாங்க, அது ரொம்ப திகட்டுது, நல்லாவே இல்லை. பழமுமே எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் மேக்ஸிமம் வந்து நீங்களுமே ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்சு குடிங்க, அது இன்னும் ஹெல்த்தியாக சூப்பராகவும் இருக்கும். அடுத்ததாக கூட்டு செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி சாரில் கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் மிளகு, 2 வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமாட்டி இது விசில் போயிருக்கும் இல்லையா, அதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கான்னு பாருங்கள். நம்ம லைட்டாக மசியும் போது நல்லா வெந்திருக்கும். 2 விசிலே அதிகம் போல், இதுக்கு நல்லா வெந்துருச்சு. அப்புறமாட்டி அதை தனியாக வடித்து வச்சுட்டு அதே குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் தாளித்து வச்சக்கப்புறமாட்டி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா முழுமையாக வதங்கியிருக்கணும். சில பேர்லாம் வதக்கும் போது நறுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது. அதனால் வெங்காயம் வந்து நான் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப நேரம் வதக்கிக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க. அப்புறமாட்டி நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பட்டாணி சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்துக்கப்புறமாட்டி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்தா மிக்ஸ் பண்ணணும். நம்ம ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பட்டாணி உடனே உடஞ்சி குலைய ஆரம்பிச்சிரும். அதனால் பட்டாணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி, அப்புறம் நம்ம அரைச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு, அதையும் அதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதிச்சு ட்ரை ஆனதுக்கப்புறமாட்டி நம்ம ஒரு கைப்பிடி நிறையா வந்து கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி அது மேலே தூவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் பட்டாணி கூட்டு. இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. அதை வச்சு முடிச்சுட்டு அப்புறமாட்டி ரசத்துக்குமே வந்து என்னென்ன பொருள்லாம் போட்டு நம்ம அரைப்போமோ அதெல்லாம் மிக்சியில் தான் போட்டு, எனக்கு தக்காளி வந்து கையில் மசிக்க தெரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தக்காளியுமே நான் மிக்ஸி சாரிலே போட்டு வந்து அரைச்சிருவேன். எல்லாத்தையுமே அரைச்சி ரசத்துக்கும் தாளிச்சிட்டு இதை ஊற்றிட்டு நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, புளி அரைச்சது, மஞ்சள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு லைட்டாக கொதி வரும்போது இது மேலேயே கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சிட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி போட்டு அதில் வந்து சிவகாசி படம், விஜய் படம் ஓடிட்டு இருந்தது. என்னோடய ஃபேவரேட் இந்த படம் தான். எத்தனை வாட்டி டிவியில் போட்டாலும் பார்த்துருவேன். எப்போ இந்த படம் வந்துச்சோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே விஜய் படத்தில் என்னோடய ஃபேவரேட் அப்படின்னா சிவகாசி படம் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அப்புறம் ஈவினிங் ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னோம்ல, அது என்ன அப்படின்னா ஆதோ ஸ்கூலில் வந்து இன்றைக்கி ஆனுவல் டே, அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்கோம். ஈவினிங் வந்து காஃபிலாம் போட்டு குடிச்சு முடிச்சக்கப்புறமாட்டி தம்பி ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டோம். தம்பி ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே நடக்கலை. திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம், ஆண்டாள் கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது, அங்கே வச்சு தான் அவங்க ஸ்கூலோட ஆனுவல் டே வந்து நடந்தது. 5 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு 5:30க்கு மேலே தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருந்தோம். அங்கே மண்டபத்தில் போய் பார்த்தா உட்கார்றதுக்கே இடம் இல்லை, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. லாஸ்ட்டாக தான் நின்றுட்டு இருந்தோம். அப்புறமாட்டி அங்கேயுமே சேர் கொடுத்தாங்க, அதில் வந்து உட்காந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறமாட்டி எல்லா ஸ்டாஃப்க்கு வந்து அவார்டெலாம் கொடுத்தாங்க. அப்புறமாட்டி தான் பசங்களோட டான்ஸ் எல்லாமே இருந்தது. எல்லா பசங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. தம்பியுமே ஃபஸ்ட்டு டான்ஸ் ஆட போகிறேன்ட்டு நேம்லாம் கொடுத்தான். அப்புறமாட்டி ஆடலைன்னு சொல்லிட்டான். அப்படியே விட்டாச்சு, அடுத்த வருஷம் ஆடிக்கிட்டோம் அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் ரொம்ப டைம் ஆனனால அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் டான்ஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். வர்ற வழியில் எனக்கு டாய்ஸ் வேணும்னு கேட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்தேன் ஆதவு. சரி மாரியம்மன் கோயிலில் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மாரியம்மன் கோயிலுக்கு போய் அங்கே அவன் ஒரு துப்பாக்கி தான் கேட்டான். அதை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூக்குழி முடிகிற வரைக்கும் நம்மளோட சேனலில் மாரியம்மன் கோயில் வீடியோவாக தான் வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.